அழகே அழகு சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மதி வந்து அவங்க அம்மாவை தப்பாக பேசிட்டாங்க, இவ புள்ள வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க இல்லையா. அதை வந்து நம்ம மலர் வந்து பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைங்க, உங்கள் அம்மா தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மதி திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலிக்குது அப்படின்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, அந்த கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, அது நெஞ்சு வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, நான் வேணால் வரவா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்டோன்னே, இல்லை நானே பார்த்துக்கிறேன், நான் சொல்லும் போது நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஆனால் பாக்கியராஜுக்கு வந்து வீட்டில் என்ன நடக்குதோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க பேங்க்கில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துடுவார் சுரேஷ், இப்போ பயங்கரமாக புல்லட்டெல்லாம் ஓட்டின்னு வருவார். வந்தோடனே பார்த்திங்கன்னா என்னம்மாச்சு என்னாச்சு அப்படின்னோடனே, ஐயோ சுரேஷ்னு அவங்க சுரேஷை பார்த்தோன்னே பயங்கரமாக நடிப்பாங்கங்க. போய் புள்ள வளர்க்க தெரியலன்னு சொல்லிட்டாடா இவன், நான் உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சு எப்படியெல்லாம் வளர்த்து எஸ்ஐயெல்லாம் ஆக்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடித்து அழுந்து, ஐயோ சரி விடுங்கம்மா என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன பார்த்து ஒரு கிளாஸ் தான் சுரேஷ், அதை எடுத்து அவங்க வெய்யன்னு சொல்கிறதுக்கு நானே நல்லா கால் வந்து தான் எனக்கு வச்சுட்டு இருந்திருப்பேன், அதுக்கு இவ என்னம்மா பேசுகிறாடா, எனக்கு புள்ள வளர்க்க தெரியல, 6 அடியில் வளர்ந்துருக்கான், அது கூட எடுத்துன்னு போய் வைக்க தெரியாது, அப்படி இப்படின்னு கண்டதை பேசுகிறாங்க. ஆனால் மதியம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஒரே பக்கம் பேசிட்டு சுரேஷ் வந்து பயங்கரமாக மதியை பிடிச்சி திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்ன ஆச்சு உனக்கு, உன்னை ஏன்னா வீட்டில் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் அவங்க சொல்கிறாங்க, அந்த கிளாஸ் தானே எடுத்துன்னு போய் வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மதியம் வந்து பேசவே விட மாட்டாங்க லட்சுமி. என்னை பார்த்து அப்படி பேசிட்டா சுரேஷ், இவ வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான்டா பேசுகிறா, யாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றா, இன்னும் பண்ண மாட்டேன்றா, எதுக்கு எடுத்தாலும் வாயவே பேசுகிறா, அந்த வாயை நாக்கா இல்லை அது கத்திரிக்கோளை கத்தியா என்னன்னே தெரியல, எப்போ பாரு எதனா யாருக்கிட்டேனா ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கா. இவங்க ஃபஸ்ட்டு இவங்க அம்மா இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்றாங்க. எதுக்கு என் அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என் அப்பாவுக்கே உடம்பு சரியில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் பற்றி யோசிச்சு இங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஆகுறது, உனக்கு கூட டெய்லி பிரச்சனை தான் நடக்குது அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், என்கிட்ட தானே உங்களுக்கு பிரச்சனை, என்கிட்டே பேசி தீர்த்துக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாரு. பண்ண சொல்லுங்கள் சம்மந்தி நல்லா இருக்கீங்களா, எப்படி நல்லா இருக்க முடியும், உங்கள் பொண்ணை தான் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும், அந்தத்துலேருந்தே ஒரே பிரச்சனை தான், எதுக்கு எடுத்தாலும் வாயை பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. கிளம்பி நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, 2ல் ஒன்று இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி நான் வரேன், நீங்கன்னா சம்மந்தின்னு சொல்கிற மரியாதைக்காக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிளம்பி வந்துடுறாங்க. உடனே நம்ம மதியை தான் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் வருவார் வீட்டுக்கு. ஏன்டா உன் பொண்டாட்டி சொல்லியா எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாம்மா, அப்புறம் ஏன்டா ஆடி அசைஞ்சு வந்திருக்க, இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எனக்கு என்னெல்லாம் பேசினா தெரியுமா, உனக்கு சின்ன வயசில் யாரோ ஒருத்தர் எனக்கு புள்ள வளர்க்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கே நான் 2 நாளாக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கதையாக கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலாவோட மதியோட அப்பா அம்மா வந்துடுவாங்க. வந்தவுடனே என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க, என்ன என் உயிரே போக இருந்திருக்கும் இன்றைக்கி, எப்படியோ அவர் இல்லாத போயிட்டார், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதியை தான் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. மதி வந்து பேச வராங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீ இரு மதி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னுருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் வாய் பேசுகிறா, என்னை பார்த்து புள்ள வளர்க்க தெரியலன்னு சொல்கிறா, ஒரு மாமியாரை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படின்றாங்க. சரி நான் அவகிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்றாங்க. எதாக இருந்தாலும் இங்கேவே பேசுங்க அப்படின்னு லட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு சுரேஷோட அப்பா இருந்துக்கிட்டு, இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் பேசுங்க, கொஞ்சம் பேசி புரிய வைங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் மதியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இதோடு இந்த எபிசோடு முடியுது.